வடிவேலு இந்த இந்த பில்லை கவர்மெண்ட் கொண்டு வந்ததன் மூலமாக இந்த மன்ரேகா ஸ்கீம்ட்டு ஏற்கனவே இருந்ததில் என்ன கூடுதலான என்ன பெனிஃபிட் இதில் இருக்குது? அதாவது சார், ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல்னு சொன்ன கதையா, ஆட்சி செய்ய தெரியாதவங்கிட்ட அரசாங்கத்தை கொடுத்தோம்னா இந்த கதை தான். எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம். அண்ணா அறிவாலயம் பாத்ரூமில் தண்ணி வரலைன்னா கூட பாஜக தான் காரணம்னு சொல்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் என்ன கொண்டாந்துருக்காங்க, 100 நாள் இருந்த வேலை வாய்ப்பை 125 நாள் கொண்டாந்துருக்கோம். அதை யாராவது எங்கேயாவது இந்த காங்கிரஸோ திமுகவோ பேசுகிறாங்களா? மக்களுக்கு இது வரைக்கும் 100-150 நாள் நான் வேலை கொடுக்குறேன்னு வாய்மொழியாக பேசினாங்க. இன்னைக்கு சட்டமாக கொண்டாந்து 125 நாள் நாங்கள் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதை பற்றி அதை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்கோம். அதை எந்த பேச்சில் அதை பற்றி வாயை திறக்கல. இன்னைக்கு காந்திங்கிற பேரை எடுத்தாங்களா? நீங்க காந்திங்கிற பேரை வச்சு ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, நீங்க காந்தி பேரை வச்சு காந்தியை அசிங்கப்படுத்தினதா மிச்சம். இங்க ஏகப்பட்ட ஊழல்களை காந்தி பேர்ல வச்சு இன்னைக்கு காந்தி உயிரோடு இருந்தாரே அவர் கண்ணீர் விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் பேரை வச்சு நீங்க ஊழல் பண்ணாதான் இன்னைக்கு மிச்சம். அவ்வளோ பெரிய ஊழல்களை நீங்க பண்ணிட்டு நாங்க இன்னைக்கு தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத்னு பிரதமர் மோடி முதல்ல கொண்டு வந்த திட்டமே காந்தி பேர்ல தான் சார் கொண்டு வந்தாரு. நாங்க காந்தி பேரை காந்தியோட கணவனை நினைவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணிட்டாங்க? காங்கிரஸ் காந்தி பேரை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க. பேரை மட்டும் தான் நீங்க பயன்படுத்திருக்கீங்க. திட்டங்களை அனைத்தும் கொண்டுட்டு வந்தது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி. இது வரைக்கும் சார் எத்தனை முறை சொல்லியிருக்காங்க சார், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாங்க 150 நாள் ஆக்குறோம்னு திமுக மட்டும் எத்தனை தடவை வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இல்லையா? இது எப்படி 125 நாள் உறுதிப்படுத்துவீங்க சார்? நாங்க 120 குறைந்தபட்சம் நல்லா கேட்டுங்க. இப்ப ஒரு திட்டத்துல இப்ப இருக்கிறது அதிகபட்சம் 100 நாள் தான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்க முடியும். சரி, ஓகேங்களா? ஒரு பெண்ணோ இருக்காங்க, ஒரு ஆணோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிராமத்துல 100 நாட்களுக்கு மேல வாய்ப்பு கிடைக்காது. சார் சொன்னாங்க 30 நாள் கூட வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதை கொடுக்க வேண்டியது யாருன்னா மாநில அரசாங்கம். அலாட் பண்ண வேண்டிய வேலை யாரு? மாநில அரசாங்கம். அந்த திமுக அரசாங்கம் தான் அலாட் பண்ணணும். ஆனா அதை அலாட் பண்ணாம 30 நாள் 40 நாள் 50 நாள் முடிக்கிறது இந்த மாநில அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிகபட்சம் 100 நாள் ஒருத்தர் வேலை பார்க்க முடியுங்கிறத இன்னைக்கு 125 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை இவங்க என்ன சொன்னாங்க? திமுகவும் காங்கிரஸும் அவங்களோட வாக்குறுதிகள் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் 150 நாள் ஆக்குறோம் வாய் வழியான வாக்குறுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் சட்டமாவே கொண்டுட்டு வந்திருக்கோம். சரி சரி, எப்படி பண்ணுவீங்க? எப்படி என்ன சார் 100 நாள் கொடுக்குற வேலையை 125 நாள் கொடுக்க போறோம். இதுல என்ன சார் எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? இப்போ சொன்னா நிதி நாங்க ரொம்ப இதை ஆர்கியூ பண்றதுக்கு நான் விரும்பல. இது இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நட்ட நடுநிசி வரை பார்லிமெண்ட் நடந்தது. நட்ட நடுநிசி வரை கடைசியா எப்போ நடந்தது அப்படின்னா ஜிஎஸ்டியை கொண்டு நடைமுறைப்படுத்தும் போது தான் ராத்திரி 12 மணிக்கு 2வது சுதந்திர தினம் இது அப்படின்ட்டு அறிவித்தார் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி. அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி மிட் நைட் வரை நடந்தது இப்போதான். அதனால நாங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான். நீங்கள் மாநில அரசாங்கம் தான் வேலையை கொடுக்கணும்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆனால் இப்போ சென்ட்ரலைஸா எங்க வேலை கொடுக்கணும் எங்க வேலை கொடுக்க கூடாதுங்கிறது மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கிச்சு இந்த சட்டத்தின் மூலமாக தான் சிஎம்மோட லெட்டர்ல அவர் மென்ஷன் பண்றாரு. எப்படி வேலை கொடுத்தீங்க? அதாவது சார் இதுவரை எங்கே நடந்துட்டு இருக்கு வேலைகள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தான் நடக்குது. பஞ்சாயத்தில் மட்டும்தான் இந்த வேலை. நகர்ப்புறங்களில் இந்த வேலைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிராமப்புறங்களில் நடக்கிற வேலை கம்மாய், குளங்கள் வெட்டுறது, தூர்வாடுறது, அங்கே இருக்க தேவையில்லாத அந்த கருவேல மரங்களை வெட்டுறது, இதுதான் அந்த திட்டத்தோட மெயின் கான்செப்ட். இதை நோக்கி தான் நம்ம பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதில் எப்படின்னா ஒரு அரசியல் பண்ணணுங்கிற அரசியல் காரணத்துக்கு மட்டுமே தவிர இதில் சிஎம் என்ன அதில் ஒரு சொல்லியிருக்க அறிக்கையை நீங்கள் படிங்க. அதில் எதுக்காக நான் இந்த திட்டத்தை நிராகரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. காந்தி பேரை எடுத்துட்டோம் அப்படிங்கிறக்காண்டி நிராகரிக்கிறாரமா? இல்லை 125 நாள் கொடுத்து பிஜேபி பேர் எடுத்துகிற போது 125 நாள் மக்கள்கிட்ட வேலையை கொடுத்துட்டோம்னா பிஜேபி பேர் எடுத்துகிற போதுங்கிறதுனால சொல்கிறாங்களா? இல்லை சம்பள உயர்வை இன்னைக்கு அதிகப்படுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இந்த சம்பளத்தை விட இப்போ அதிகப்படுத்திருக்கோம், அதனால பேர் எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக இதை நிராகரிக்கிறாரா? எதுக்கு எல்லாத்தையும் நானே சொல்றேன்ல சார், அண்ணா அறிவாலயத்தில் தண்ணி வரலைன்னா கூட பாஜக தான் காரணங்கிற மாதிரி பேசுறது என்ன எனக்கு புரியல. இது உங்களுக்கு நீங்க உங்களுக்கு பேசுவது சரியாக இருக்கலாம். ஆனால் நாங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இது சென்ட்ரலைஸ்டு ஸ்பான்சர்டு ஸ்கீமா இருந்த ஒன்றை இப்போது நீங்கள் 60% மத்திய நிதி பகிர்வை நீங்க கேக்குறீங்க. ஏன் கேக்குறீங்க? அதான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40% நிதி பகிர்வு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு? நீங்க எல்லாத்தையும் தானே நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்க. நிதி பகிர்வு 60% மத்திய அரசாங்கம் பண்ண போது 40% மாநில அரசு பண்ண போது இதுல என்ன இது இருக்கு?
நீங்க எப்படின்னா வந்து எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், ஆனா அதோட பயன்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டும் திமுக, ஆனா எல்லா செலவுகளையும் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சார் நிறைய சொன்னாரு. என்னால வந்து இங்க பட்டியலிட முடியும், நேரம் இருந்தா நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவுலாம் நாங்க நிதி கொடுத்திருக்கோம், எத்தனை வருஷம் நிதி கொடுத்திருக்கோம். 2024 இருந்து 2025 75,000 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. 2024-23 பட்டியலிட முடியும். அதனால வந்து நீங்க வந்து இந்த நிதி பகிர்வை நடைமுறைக்கு கொண்டு வந்ததனால் இந்த 125 நாள் வேலை கொடுத்துட முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது நான் சொல்றேன். இதுல என்ன சார் இதுல வந்து முடியாத சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்க சார். இதை ஏன் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க? இப்ப 100 நாள் நடந்துகிட்டு இருக்க ஒரு திட்டத்தை 125 நாள் ஆக்குறாங்க. 60% இதுக்கான இந்த நிதிக்கு வந்து ஒரு 1 லட்சம் கோடி நிதி செலவு. 1 லட்சம் கோடி நிதி செலவுபட போதுனா 1.5 லட்சம் கோடி நிதி செலவாக போகுது. இதுல 60% மத்திய அரசாங்கம் கொடுக்க போகுது, 40% மாநில அரசாங்கம் கொடுக்க போகுது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னன்னா நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கிறேன், பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுனால. இப்போ இங்க வேலை செய்யலாம் அப்படிங்கறத பஞ்சாயத்தினுடைய செயல் அலுவலரோ அல்லது பஞ்சாயத்தினுடைய தலைவரோ தீர்மானிச்சாங்க. இங்க இந்த குளம் வந்து தூர்வாரலாம், இந்த கால்வாயை வெட்டலாம், இல்ல ஏதாவது கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம்ல ஏதாவது ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கிறாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். இப்படிங்கிறத இந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக ஸ்டேட் பாடியினுடைய ஆட்கள் இருந்தாங்க. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணி அலோகேட் பண்ணும் ஜாப்னு சொல்லுது. இது எப்படி சரி வரும்னு கேட்குறேன் நான். என்ன எதுக்காக கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு நல்லா கேட்டுங்க சார். இதில் ஏகப்பட்ட ஊழல் யார் பண்ணியிருக்காங்கன்னா மாநில அரசாங்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 பேர் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து எப்படின்னா 200 பேர் வேலை செஞ்சதாக சொல்லி அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இது மாதிரியான ஏகப்பட்ட ஊழல் நாடு முழுக்க ஏற்பட்டுச்சு. அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறதுலாம் இல்லை தெரிய வந்திருக்கு. இப்போ என்னென்ன இல்லை, இப்போ அந்த இல்லை நான் சொல்லிடுறேன், அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு அதிகாரி, மாநில அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி இந்த குளங்களை வெட்டலாம், இந்த கம்மாயை தூர்வாரலாம்னு சொல்ற இடத்துல மத்திய அரசு நேரடியாக வந்து அந்த அதிகாரிகள் மூலமா இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதுக்கு இவ்வளவு தூரம் ஆழமா வெட்டிருக்கீங்கன்னா இவ்வளவு சம்பளம் கொடுங்க, குறைந்தபட்ச சம்பளம் 240 அப்படிங்கறத நிர்ணயிச்சிருக்காங்க. அதை வந்து நேரடியாக மத்திய அரசாங்கம் கண்காணிக்க போகுது. இந்த ஊழலை தடுக்கிறதுக்காக தான் இந்த இதுவே தவிர இதுல மாநில அரசு நேரடியாக பார்த்தா மாநில அரசு ஊழல் பண்றதுனால மத்திய அரசு நேரடியாக கண்காணிக்குது, அவ்வளவே தவிர இதுல நீங்க வேற எதுவும் காம்ப்ளிகேட் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை சார். சரி, எனக்கு புரியல சார். மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம்? பஞ்சாயத்துடைய அதிகாரத்தை வந்து தேர்தலுக்காக எஸ்ஐஆர் பண்ணாங்க. அந்த அதிகாரி யாரு? தமிழ்நாட்டு அதிகாரி தான். ஒன்றிய அரசு சொன்னவன கேக்குறாங்களா இல்லையா? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார்.